கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்துல, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இப்படியாக யோபு பக்தன் இப்படியாக எழுதியிருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். அதாவது சகல காரியம்னா என்ன? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியமும் இந்த உலகத்துக்கு தேவை இருக்கும். ஆனா அந்த தேவைக்காக நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனா அந்த சகல காரியமும் அது நமக்கு நடக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்த்தா அது உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு வெற்றியை கொண்டு வராது. ஆனா ஒரு தோல்வியை தான் கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் மட்டும்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கணும்னு நினைச்சாதான் அது என்ன செய்ய முடியாது. அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட அதை தடை செய்ய முடியாது. நம்மளுடைய ஓட்டம் யாருக்காக நம்ம ஓடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம தேவனுக்காக நம்ம ஓடி தேவனுக்காக சார்ந்து கொண்டு தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நினைத்த காரியம் ஒன்று கூட தடைபடாமல் எல்லாவற்றையும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறதற்கு தேவன் நமக்கு வல்லமையான தேவனா இருக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளவோ நம்ம பிரயாசப்பட்டு இந்த உலகத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கலாம். தேவனை தேடாம இந்த உலகத்து காரியங்களுக்காக, நம்மளுக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம கணவருக்காக நம்ம எத்தனையோ பிரயாசப்பட்டு நம்ம இந்த உலகத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனா அது எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தராது. ஆனா நம்ம தேவனுக்காக நம்ம ஓடும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. நமக்கு கொடுக்கிற காரியத்தையும் கூட யாராவது அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைச்சாலும் கூட அந்த தடையை ஏசப்பா என்ன செய்வாங்க, எல்லாவற்றையும் உடைத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தருவாங்க. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஓடுறது யாருக்காக நம்ம ஓடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஓடணும். நம்ம தேவனை கனம் பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அப்பதான் அவர் சகல காரியங்களை நமக்கு செய்து முடிக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாங்க. என்ன நினைக்கிற நம்ம காரியத்தையும் கூட தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா காரியங்களுக்காக நம்ம போனாலும் கூட தேவனை விட்டு நம்ம தொழிலுக்கு இடம் கொடுப்போம், நம்மளுடைய குடும்பத்துக்கு இடம் கொடுப்போம், நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இடம் கொடுப்போம். ஆனா தேவனுக்கு இடம் கொடுக்கறத நம்ம மறந்து போனவர்களாய் காணப்படுவோம். அதையெல்லாம் இல்லாம நம்ம தேவனை மட்டும் தேடி தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் சகல காரியங்கள் இந்த உலகத்துக்கு என்னென்னலாம் தேவை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பாங்க. அதனால தேவனை மாத்திரம் நீங்க சார்ந்து கொள்ளுங்க, தேவனை மட்டும் நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.